ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். அமைப்புகளில் தற்போது காலியாக ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மொத்தம் 448 காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு தற்செயல் மற்றும் இடைக்கால தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 4 வார்டு கவுன்சிலுக்கான காலி பதவியிடங்கள் உட்பட 35 மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள 133 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதுக்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள 315 காலி பதவியிடங்களுக்கும் தற்செயல் இடைக்கால தேர்தல்களை எதிர்வரும் மே மாதத்துல நடத்துவதற்கான பணிகளை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தேசித்துள்ளது. மாவட்ட அளவில் இந்த தேர்தல்களை முன்னேற்பாடுகளை விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என அலுவலருக்கு மாநில தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மே மாதம் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக இருக்கக்கூடிய பதவியிடங்களுக்கான இடைக்கால தேர்தல்களை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.